எல்லாருக்கும் வணக்கம். வாங்க இன்றைக்கி காரசாரமான கருவாட்டு குழம்பு பண்ணலாம். அதுக்கு ஒரு சட்டி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் வெந்தயமும், சின்ன வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, தக்காளி 2, கருவேப்பிலை போட்டு எல்லாம் வதக்கிட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து வதக்கி நான் 2 கத்திரிக்காய், 2 உருளைக்கிழங்கு, 1 முருங்கைக்காயும் கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் தேவையான அளவு காய்கறி போட்டுக்கோங்க. இது கூட 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் 1 ஸ்பூன் குருமிளகுத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு கொதி வந்த பின்னாடி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை கரைச்சி ஊற்றி ஒரு 10-15 நிமிஷம் காய்கறிகளை வெந்த பின்னாடி நம்ம கழுவி வச்ச கருவாட்டை போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து மல்லித்தலை தூவி இறக்குனா சுவையான சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி. நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளத்துடன் நலத்துடன்.